நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். 1 கொரிந்தியர் 9:23. அதான தலைப்பு. நோட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அதில் என்ன இருக்குது? அதான் தலைப்பு. நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி. அது உங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கலையா? பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் எடுங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்போது நாட்டில் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத பஞ்சமோ அன்று. ஆண்டவரின் வாக்கு. 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சம் யாது? ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, வடதிசை முதல் கீழ் திசை வரை தேடி சென்று அங்கும் இங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள், ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். அந்நாளில் அழகிய கன்னி பெண்களும் இளைஞர்களும் நீர் வேட்கையால் சேர்ந்து வாழ்வார்கள், சோர்ந்து விடுவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் சில நாட்களில் தேர்தல் வரப்போகிறது. எவன் வந்தா என்ன, இவன் வந்தா என்ன, அவன் வந்தா என்ன, கருப்பு வந்தா என்ன, சிவப்பு வந்தா என்ன? அது அப்படி நாம் நினைத்தால் அது பெரிய பாவம். அது பெரிய பாவம், தெரிந்து கொள்ளுங்கள். வட இந்தியாவில் ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன, குருக்கள் உயிரோடு எரிக்கப்படுகிறார்கள். நம்ம அந்த மொபைலை பார்த்து என்ன சினிமா போடுறான், எவன் நடிக்கிறான், இதைத்தான் பார்ப்போம். ஆனால் அந்த மொபைலில் நிறைய காரியங்கள் இருக்குது. அங்கே ஒரு பாஸ்டரை பிடிச்சு அடித்து மாட்டு சாணத்தை கரைச்சி குடிங்கிறான். அந்த ஜப அறைகளையெல்லாம் அவங்க சின்ன சின்ன ஓடு அதுகளை தான் கட்டி வச்சுருப்பாங்க. எரிக்கிறான். யார் கேட்கறது? போலீஸ்காரன் கேட்க மாட்டான். நம்ம ஊரில் போலீஸ்காரன் கேட்பான். 2-3 எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் எஃப்ஐஆர் கூட போட மாட்டான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு என்னங்க, நம்மளையாவும் அசைக்க முடியாதுங்க. நம்ம அந்தோனியார் கோயிலில் இருக்கிறோமுங்க, சவேரியார் கோயிலில் இருக்கிறோமுங்க, எவனும் அசைக்க முடியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஆமோஸ் தீர்க்கதரிசி, ஆமோஸ் இறைவாக்கினர்னா என்ன நடக்க போகுதோ அதை சொல்கிறவங்களுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்கிறார், நமக்கு ஒரு பாலன் பிறப்பார். பாலன் பிறந்தாரா இல்லையா? இது யார் சொன்னது? அவர் சொன்னது, இறைவாக்கினர் சொன்னது. 9ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, சிங்கக்குட்டி எல்லாம் ஒன்றா படுத்து கிடக்கும். விரியன் பாம்பில் குழந்தை கை வைக்கும். அதெல்லாம் அவர் சொன்னது, தீர்க்கதரிசி சொன்னது. அது நடக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஆமோஸ் 8 மனப்பாடம் பண்ணிக்கோ. ஒரு கடல் வர மறு கடல் வர பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவர் வார்த்தையை சொல்ல யாரும் வரமாட்டாங்க. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், கேரளாவில் இருந்து குரியாக்கோஸை இங்கே அழைச்சிருக்கிறாங்க. அவர் உலகம் முழுவதும் போய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆள். இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்த பீடத்தில் ஒரு சினிமாக்காரன் வரட்டும், ஒரு அரசியல் கட்சிக்காரன் வரட்டும், 1 லட்சம் பேர் வருவான். வருத்தப்படாதீங்க, யாரும் வருத்தப்படாத. ஆண்டவர் வார்த்தையை கேட்பதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். ஆனால் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. எல்லாரும் இங்கே வர முடியாது. அங்கே போகிறவங்க வரவங்க சாராய குடிக்கிறவங்களாம் இங்கே வர முடியுமா? வர முடியாது. நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார்.
இந்த பீடத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வர முடியுமா? வர முடியாது. ராஜன் அழைச்சிருக்கிறாரு. பிரான்ஸ் தேசத்தில் 10 வருஷம் இருந்தவர், அவர் ஆள்பட்டு அவர் அழைச்சிருக்கிறாரு. நாமெல்லாம் பேர் பெற்றவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு அவருடைய அருள் வேணும். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருடைய அருள் வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் போகும்போது, பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கணும். விட்டுருங்க, அப்படியே எல்லாரும் அறிவிக்கணும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். போங்க, நீங்கள் எல்லாரும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? மத்தேயு 28:20 கடைசி உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன், எதுக்கு பயப்படாத. அதுக்கு நாம் தயாராக இருக்கணும். நீ வாயா, கோலியாத்து வாரான். சின்ன பொடிப்பே, யாரு? தாவீது. சின்ன பொடிப்பே இப்படி எடுக்கிறான். ஓடா, வரும், வரப்போகுது. ஆனால் நம்மளே அவனும் தொட முடியாது, தொட முடியாது. ஏசுராஜா வந்துரு. பாடுவோமா? ஏசுராஜா வந்திருக்கா. அந்த பாட்டையெல்லாம் சேர்ந்து பாடுங்க. எழுந்து நின்று கை தட்டி பாடுங்க. நல்ல ஜோரா கை தட்டி பாடுங்க. ஏசுராஜா வந்திருக்கிறார். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு, பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. பாதி பேர் அரக்கையை தூக்கிட்டு இருக்கீங்க. ஹalleluya, 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 ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அமர்வோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க இங்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இயேசு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைய நாளிலே ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறுவதற்காக இந்த திருத்தலத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். மீண்டும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். என்ன நம்ம எல்லாரும் பாடணும்? என்ன பாட்டு பாடணும்? இயேசு ராஜா வந்திருக்கிறார். கடவுள் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹalleluya சொல்லுங்க. இப்ப கடவுள் வந்திருக்கிறார்ல, நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? கோயிலுக்கு வந்திருக்கோம்னு மட்டும் யாரும் சொல்லாதீங்க. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? கடவுளுடைய இடத்திற்கு வந்திருக்கோம், அப்படித்தானே? தொடக்க நூல் அதிகாரம் 28:17 நம்ம எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா, நம்ம இது யாருடைய வீடாம்? இது கடவுளுடைய வீடு. ஹalleluya, ஹalleluya.
இயேசுராஜா வந்திருக்கிறார் அப்படின்னா நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வீடு எப்படிப்பட்டது என்று எப்படி சொல்லுது? விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 5வது வசனம். இது என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வீடு எப்படிப்பட்டதாம்? இங்கே அணுகி வராது, உன் மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம். ஏனென்றால் நீங்களும் நானும் நின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் எப்படிப்பட்ட இடமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த புனிதமான இடத்திற்கு நீங்களும் நானும் வருகின்ற பொழுது எப்படி வரணும்? புனிதமாக வர வேண்டும். ஆண்டவர் செய்த அளப்பரிய நன்மைகளை எல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு என்ன சொல்ல வேண்டும்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கக்கூடிய எல்லா அற்புதங்களையும் எல்லா அதிசயங்களையும் ஆண்டவரை போற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்ற முதலிலே ஒரு அரை மணி நேரம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரை நீங்கள் போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அப்படித்தானே? ஒரு முதல்ல ஒரு அரை மணி நேரம் எப்படி செய்தி கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஆண்டவர் என்ன செய்யணுமா? போற்றி புகழ்ந்து பாடணுமா? இப்போ 1 குறிப்பேடு 23வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுங்களேன். 1 குறிப்பேடு 23வது அதிகாரம் 30வது வசனம். ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது எதுல வருது? குறிப்பேடு. குறிப்பேடு நல்லா குறிச்சு வச்சுக்கணும். இந்த குறிப்பேடு புத்தகம் சொல்லுது ஒவ்வொரு காலையிலையும் ஒவ்வொரு மாலையிலையும் நம்ம என்ன செய்யணுமா? கடவுளுக்கு என்ன செய்யணும்? நன்றி கூறணும். இதுல எத்தனை பேரை நன்றி சொல்லுவீங்க கடவுளுக்கு? வேண்டதில் சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா? எனக்கு தெரிஞ்சு வந்த உடனே முழங்கால் போட்டோடனே அந்தோனியார என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கடன் தொல்லை, பக்கத்து வீடு பிரச்சனை, வேலை இது மருமக இது எல்லாம் நம்ம என்னது ஏகப்பட்ட விண்ணப்பங்களை எடுத்து வச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எப்பாவது ஒரு திருப்பாவது என்கிட்ட நன்றி சொல்லியிருக்கிறியா மகளே? இன்னைக்கு காலையில் வர, இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு வந்து எத்தனை பேர் நன்றி சொன்னோம்? கோயிலுக்கு வந்தோடனே நன்றி சொன்னோமா? இல்லை, வந்தோடனே ஆண்டவரே முட்டி வலிக்குது, முட்டி வலியை பார்த்துக்கோங்க அப்படிதானே சொல்லியிருப்போம். இந்த நாள் நடந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நான் அபிஷேகம் பெற வந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்றைய நாளிலே இந்த ஜெப கூட்டத்தில் நான் அபிஷேகம் பெற வேண்டும், இந்த தியானத்திலே நான் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று. அவ்வளவுதானா? ஒரு சிலர் தானா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சுகம் பெற்றீங்களோ அவங்களெல்லாம் எப்படி சொல்லணுமா? ஆண்டவர் முன்னிலையில் எல்லா காலங்களிலும் நாம் ஆண்டவரை என்ன செய்யணுமா? போற்றி புகழ்ந்து பாட வேண்டும். அப்போ எல்லாரும் எந்திரிக்கலாமா? எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் நம்ம ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் முன்னிலே கரங்களை தட்டி, ஏன்னா ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்தணும். நல்ல மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? குழந்தை இயேசு கோயில் எழுதி போட்ட ஆலயம், நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமை செய்ய ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறார். எனவே ஆண்டவரை எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். கரங்களை தட்டி பாடுவோம். காலத்திலும் எல்லா வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரை நாம் எப்போதெல்லாம் துதி பண்ணுகிறோமோ, ஆண்டவரை
எப்போதெல்லாம் நாம் கனம் பண்ணுகிறோமோ ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைய நாளிலே மகனே மகளே, உன்னை நான் சுகப்படுத்த அழைத்து வந்திருக்கிறேன். உன்னுடைய வேண்டுதல்களை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். நீ எனது மகன், நீ எனது மகள். இன்று உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அதிசயங்களை காணவிருக்கிறாய், நீ அற்புதங்களை காணவிருக்கிறாய். ஏனென்றால் நான் உன்னோடு பயணிக்கிறேன். நீ எதற்கு மஞ்சாதே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. காலத்திலும் எல்லா கரங்களை தட்டி உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் முன்னிலையிலே நாம் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பாடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவான ஆசீர்வாதங்களை செய்கிறார். திருப்பாடல் 30:12 எடுத்து வாசிங்களேன். திருப்பாடல் 30:12. ஆகவே எனது, நல்லா கவனிங்க, ஆகவே எனது உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும், மௌனமாயிராது. மௌனமாயிராது. என் கடவுளாகிய ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரை உமக்கு உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஏன்னா ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம என்ன, நாம சும்மா இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, தான் ஆடாவிட்டாலும் அசையாடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவருடைய இல்லத்திற்கு நாம் வருகின்ற பொழுது நம்மளே சொல்லாம அமைதியா இருந்தாலும் ஆட்டம்பட்டிக்கையா கண்ணீர் என்ன சொல்லும், நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக என் இயேசுவே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருடைய இல்லத்திற்கு கடந்து செல்லுகிறோமோ நம்மளுடைய உள்ளம் அமைதியாக இராது. ஆண்டவரை பற்றி எப்பவுமே போற்றி கொண்டே இருக்கும், புகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, நான் உன்னை எல்லா நாளும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். நம்ம புகழ்றதுக்கு என்ன செய்யறோம், பல வேளைகளில் மறந்து போகிறோம். ஏன் மறந்து போகிறோம்? நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. அப்படித்தானே? சோர்வா இருக்கிறோம்ல, சோர்வா இருக்குமா இல்லையா? இருக்கிறோம். ஏன்னா பல வேளைகளிலே நாம் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறாத போது நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே மனசு கொஞ்சம் டல்லாகுது. என்ன சொல்றோம், ஒரே இது, அந்த ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறது இல்லை. நம்ம எப்படி திட்டுவோம் ஆண்டவரை, ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா, ஆண்டவரே உனக்கு காது இல்லையா. ஆனா சிறுவத்தெல்லாம் நம்ம தான் தடவி பார்ப்போம், எல்லாம் கண்ணு இருக்கு காது இருக்குது, ஆண்டவர் என்ன செய்யுது, எல்லா உறுப்புகளும் ஆண்டவர் கரெக்டா இருக்கு. ஆனா நமக்குன்னு ஒரு சோதனை வந்த போது என்ன செய்வோம், ஆண்டவரை உனக்கு கண்ணு இருக்கா, நீ இருக்கையா இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேற வார்த்தைகள்லாம் பேசல, கடவுளுடைய வார்த்தை தான் பேசுறேன். நமக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது நம்ம என்ன சொல்றோம், அதை ஏத்துக்கிற கூடிய மனம் இல்லாம என்ன சொல்றோம், ஆண்டவரே நீங்க எங்க போனீங்க, என் கூட இருக்கீங்களா இல்லையா. ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு, மகனே மகளே நான் உன் கூடவே வரேன். சரியா, ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னுடைய கூடவே வருகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஏனென்றால் எசாயா 41:10 என்ன சொல்லுது நமக்கு, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் மனசு சோர்ந்து போகிறோமோ, எப்பெல்லாம் மனசு அப்படியே விடுப்பு விட்டு போகுதோ, அடா என்னடா வாழ்க்கை, இந்த எல்லா பிஸ்னஸ்லையும் நமக்கு லாஸ் ஆகுது, லாபம் வரல, என் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றிலும் நாம் சோர்ந்து போகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏன்னா நம் மனங்கள் சங்கடப்படுகின்ற போதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ எதுக்கும் கவலைப்படாத. அதில் 2 வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அஞ்சாதே. அதுக்கடுத்து இன்னொரு வார்த்தை என்னது, கலங்காதே. கலங்காதே யார் சொல்லுவா? கலங்காதேப்பா அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீடுகளில் போய் பிள்ளைகள்லாம் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சொல்லுகின்ற பொழுது அம்மா சொல்லுவாங்க, கலங்காத ராசா, கலங்காதம்மா, உனக்கு நல்ல காலம் பிறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூடயே இருக்கிறேன், உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்குகிறது. எனவே நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறையாக எழுந்து இயேசு கூட வருவார்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை பாடுவோமா? இயேசு எப்போதும் என் கூடவே இருக்கிறார், அஞ்சாதே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு பேசுகிறேன் என்று இயேசு நம்மோடு வருகிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார் என்று நாம் கரங்களை தட்டி இயேசு கூட வருகிறார் என்ற பாடலை பாடுவோம். கரங்களை தட்டுங்க, நல்லா உற்சாகமா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா. நம்ம இயேசு இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆண்டவர் என்ன செய்வார்? நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை பேசிடுவார், நொந்து போன உள்ளத்தை பேசிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒரு நிமிடம் அனைவரும் கண்களை மூடி இன்றைய நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு முழுவதும் கிடைக்கும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளைகளில் நீர் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் இந்த இடத்தினை ஆசீர்வதியும். இதோ இந்த ஜெப கூட்டத்திலே பங்கு கொண்ட உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த தியானத்திலே கலந்து கொண்டார்களோ தகப்பனே, அந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை நீ ஆசீர்வதிப்பீராக. இதோ உம்முடைய வேத வசனம் சொன்னது போல, நான் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னீரே. அப்பா, இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்படியாக நீர் செய்யும் இயேசுவே. அப்பா, இந்த தியானத்தினை நடத்தவிருக்கக்கூடிய என் அன்பு தந்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆற்றலும் உம்முடைய வல்லமையும் தந்தை வழியாக இந்த மக்களுக்கு உம்முடைய வேத வசனங்களை நீர் விளக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. அப்பா, இந்த ஒவ்வொரு இடங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய இந்த மக்கள் உம்முடைய தெய்வீக பிள்ளைகளாக, உம்முடைய ஆற்றல் பெற்றவர்களாக, உம்முடைய அருளை பெற்றவர்களாக என்னாலும் இருக்க நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஹalleluya 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 ஹalleluya. திரு இருதய அருட்சகோதரர்கள் ராஜன் அவர்கள் தலைமையில் வந்து இந்த இடத்தில் இறை புகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நோய்கள் பேய்கள் நோக்கிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேர்ச்சிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேர்ச்சிடுவார். கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒரு நிமிடம் அனைவரும் கண்களை மூடி இன்றைய நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு முழுவதும் கிடைக்கும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். Thank you. என் அன்பு தகப்பனே, Thank you. இதோ இந்த வேளைகளில் நீர் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் இந்த இடத்தினை ஆசீர்வதியும். இதோ இந்த ஜெப கூட்டத்திலே பங்கு கொண்ட உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த தியானத்திலே கலந்து கொண்டார்களோ தகப்பனே, அந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ உம்முடைய வேத வசனம் சொன்னது போல நான் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னீரே. அப்பா, இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்படியாக நீர் செய்யும் இயேசுவே. அப்பா, இந்த தியானத்தினை நடத்தவிருக்கக்கூடிய என் அன்பு தந்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆற்றலும் உம்முடைய வல்லமையும் தந்தை வழியாக இந்த மக்களுக்கு உம்முடைய வேத வசனங்களை நீர் விளக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. அப்பா, இந்த ஒவ்வொரு இடங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய இந்த மக்கள் உம்முடைய தெய்வீக பிள்ளைகளாக, உம்முடைய ஆற்றல் பெற்றவர்களாக, உம்முடைய அருளை பெற்றவர்களாக என்னாலும் இருக்க நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. திரு இருதய அருட்சகோதரர்கள் ராஜன் அவர்கள் தலைமையில் வந்து இந்த இடத்தில் இறை புகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம்.